ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்தை மறக்காம தெரிவிங்க. யாருங்க? அப்பா ப்ளீஸ் பா, இதுல என் வாழ்க்கை அடங்கி இருக்குப்பா. அப்பா ப்ளீஸ் பா. எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க போறேன் தெரியுமா? அன்னைக்கிலே மீனா யாரது? சொல்லிக்கொள்ளலுக்கு பெரிய ஆட்கள்லாம் இல்ல மாமியாரே, மெதுவாவே வாங்க. சொல்லிக்கொள்ளலுக்கு பெரிய ஆள் இல்லையா? என்ன பார்த்த உடனே அன்னைக்கிலே ஆடி போகல. நான் மொட்டை ராஜேந்திரனே இல்ல. அன்னைக்கு நான் பார்த்த அன்னக்கிளியா இது? டேய், உண்மையிலேயே இது அன்னக்கிளி தானா? ஆமாப்பா, இவங்க தான் அன்னக்கிளி. வாய்ப்பு இல்லையடா, இது அந்த அன்னக்கிளியே இல்லையே. நான் பார்த்த அன்னக்கிளியா? வாய்ப்பு இல்லையே. அவ அழகு என்ன, அவன் நட என்ன, அவன் உட என்ன, அப்பா அவன் நடந்து வந்தாலே அப்பா. அப்பா என்னப்பா? உண்மையிலேயே அன்னக்கிளி தானா? ஆமாப்பா. எதுக்குடா சாமியார் வேஷம்? ஏய், இது நான் பார்த்த அன்னக்கிளி இல்லையா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அன்னக்கிளி ராஜேந்திரன், மதுரை ராஜேந்திரன். எந்த மதுரை ராஜேந்திரன்? உனக்கு ரொம்ப நெருக்கமான ராஜேந்திரன் தான். கல்குவாரி பிசினஸ்ல கொடி கட்டி பிறந்த மதுரை ராஜேந்திரன். உனக்கு இங்க என்ன வேலை? அப்போ அன்னக்கிளிக்கு நான் யாருன்னு ஞாபகம் இருக்குது. உன்னை எப்படி மறக்க முடியும்? நாட்டையே குட்டிச்சுவராக்க வந்தனே. அதான் என் சாம்ராஜ்யத்தை அழிச்சு ஒரு முக்கல போட்டுட்டியே. ஒரு பொட்டச்சா இருந்து என் சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்டே. வயசானாலும் உன் அழகும் குறையல, உன் கம்பீரமும் குறையல. நீ வேஷம் போட்டிருக்க, அவ்வளவுதான். அதே துணிப்பு, அதே கம்பீரம். அதானே, நீ என்னதான் சாமியார் வேஷம் போட்டாலும் உனக்குள்ள இருக்கிற அந்த அன்னக்கிளிக்கு இன்னும் வயசாகலையே. அன்னக்கிளிக்கு என்னைக்குமே வயசாகாது. பொத்தாலே தெரியுது. அப்படியே மிஸ் ஆகி போயிட்டே கையில இருந்து. ஊர்ல இருக்கவங்கெல்லாம் அவளை போட்டு பார்த்தாங்க, யார் கையில சிக்கலையே. ஒரு அடையிறதுக்கு இங்க எத்தனையோ பேர் போட்டி போறாம. இப்படி ஒரு அழகு, அறிவு, திறமை, இப்படி ஒரு பொண்ணா நான் பார்த்து வியந்தது அதிசயமான பொண்ணு நீ மட்டும்தான். உன்னை எத்தனை வாட்டியோ பழி வாங்கணும்னு நினைப்பேன். ஆனா உன் அறிவு, உன் திறமை அப்படியே என்ன கட்டி போடும். ஒரு ஆணுக்கே இல்லாத ஒரு துணிச்சலும் தைரியமா உனக்கு இருக்கும். அதை பார்த்து கம்மி பண்ணிக்கிட்ட என் பகைய. உனக்கு இங்க என்ன வேலை? பெரிய வேலைதான். எத்தனை வருஷம் கழிச்சு உனக்கும் எனக்கும் ஒரு பாலமா உன் பேத்தியும் என் மகனும் வேலை பார்த்திருக்காங்க. போகைய தீர்த்துக்கிறதுக்கு நான் நீ அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருப்பேன்னு நினைச்சேன். நான் அன்னைக்கு பார்த்த அன்னக்கிளி அது. அந்த அன்னக்கிளியா இப்படி மாதிரி இருக்கா? அப்படி இருந்த அன்னக்கிளியா இன்னைக்கு இப்படி? சத்தியமா நான் உன்னை பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்துட்டு சம்மந்தியா. உனக்கு இப்ப என்ன வேணும்? பாட்டி, அது வந்து இன்னொரு வாட்டி பாட்டின்னு சொன்ன. என்ன வேணும் உங்களுக்கு? முத விட்டுட்டு வெளிய போங்க. அன்னக்கிளி, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்கிட்ட தனியா பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? இருக்குது, பேசுறதுக்கு இருக்குது. பேசணும். நான் பேசினா உனக்கு நல்லது. சரி, பேசலாம். அப்பா, இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அப்பா ப்ளீஸ் பா, நான் உன்கிட்ட என்ன வாக்கு கொடுத்திருக்கேன்? இந்த அன்னக்கிளி பேத்தி தான் உனக்கு, புரியுதா? நான் முடிவு பண்ணணும். இந்த வீட்டுல யாரும் முடிவு பண்ண கூடாது. யா பொண்ண பத்தி பேசுறதுக்கு நீங்க எல்லாம்
நான் பேசுவேன். உன் பொண்ணு தப்பு பண்ணிருக்கா, இந்த அன்னைக்கிளி பேத்தி தப்பு பண்ணிருக்கா. அதனால இப்ப நான் தான் பேசுவேன். நான் சொல்றதா இங்க நடக்கணும். என்ன என் பொண்ணு சொல்லணும், தலை குனிய வச்சுட்டா. பொறுமையா இரு, இப்ப தப்பு நம்ம மேல இருக்கு. இப்ப தப்பு நம்ம வீட்டு பொண்ணு பண்ணிருக்கா, தலை குனிஞ்சுதான் ஆகணும். பொறுமையா இரு, ஏன்னா நம்ம பிடி இப்ப அவன் கையில இருக்குது. என்ன மாமியார, இவனை எத்தனை ஒண்ணும் பண்ண முடியாதா? வழி இல்ல, பொண்ணு விஷயம் இல்ல. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம், ஆணும் பெண்ணுக்கும் கற்பு வேற வேறன்னு ரெண்டே தப்பு பண்ணுவாங்க. ஆனா அந்த பொண்ணை மட்டும் தான் குத்தி காட்டுற உலகம் இது. பையனை ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. அதனால நாமளும் அதுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். பொறுமையா இரு, நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசணும். பேசலாம். சத்தியமா நான் உன்னை பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அன்னைக்கு. இனி லைஃப்ல உன்னை பார்க்கவே கூடாதுன்னா எல்லாத்தையும் வித்து பறிக்கிட்டு மெட்ராஸ்ல போய் குடியேறிட்டேன். நாம தான் கால் கொதியா அது இதுன்னு பொழைச்சிட்டோம். பிள்ளைல படிக்க வைக்கலான்னு படிக்க வச்சேன். என் பையனும் டாக்டருக்கு படிச்சான். நீ படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பல. உண்மைதான், அந்த படிப்பு தான் இன்னைக்கு மறுபடி என்ன ஓ முன்னாடி நிறுத்திருக்கு. என் புள்ள படிச்ச படிப்பு தான் மறுபடி என்ன ஓங்கிட்ட கொண்டு சேர்த்திருக்கு. இப்ப நம்புறேன், படிப்பு ரொம்ப முக்கியம். இப்ப நம்புறேன். நான் கை நாட்டு தான், ஆனா என் புள்ள இல்ல டாக்டர். இதையே என்ன பண்ணாரு? அவனை ஏன் டாக்டருக்கு படிக்க வச்ச சொல்லு பாப்போம். எல்லாம் ஒன்னாலதான். நீ அடிக்கடி படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லுவிய, அந்த படிப்புனாலதான். அப்படி இந்த படிப்புல என்னத்தான் இருக்குது? இந்த அன்னைக்கு எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கால, கல்விக்கும் கைத்தொழிலுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கால. அப்படி இந்த படிப்புல என்ன இளவுதான் இருக்குன்னு பாத்துருணும் தான் என் பையனை படிக்க வச்ச. சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு என் பையன் என்னைக்கு டாக்டர் ஆனானோ அன்னையில இருந்து என் செட்டஸே மாறி போச்சுன்னா பாத்துக்கையா. என்ன ஏளனமா பார்த்தவன் கும்பிட்டுட்டு போனான். ஒதுக்கி வச்ச சொந்தக்காரன் என் வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டானா, என் வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டானு நாக்க தொங்க போட்டுட்டு அலைஞ்சாலுங்க. கள்ள சாரையம் வித்தவன், கஞ்சா வித்தவன்னு சொல்லி என்ன பரியாசம் பண்ணவன் என் வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்கு கியூல நின்னா. வா போன்னு பேசினவன் வாங்க சார் போங்க சார்னு பேச ஆரம்பிச்சான். எனக்குள்ள வெறி. இந்த படிப்புல இவ்வளவு பெரிய போதை இருக்கான்னு ஒரு வெறி. உனக்கு கோயிலே கட்டிருக்கனா பாத்துக்கேன். ஆமா, உன்னை பழி வாங்க தான் நினைச்சேன். ஆனா நீ எனக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் இருக்கு பாரு, பாக போச்சுது. உன்னை தெய்வமா பார்க்க ஆரம்பிச்ச. என் வீட்டு பூஜாரியில உன் படத்தை வச்சு வணங்க ஆரம்பிச்ச. காசு பணம் இருந்தா மான மரியாதை தானா வரும் நினைச்ச. கூட படிப்பு இருந்தாதான் வருன்னு அப்ப புரிஞ்சுக்கிட்ட. படிக்க வைக்கணுங்கிற வெறி எனக்குள்ள வந்தது. என் பையனை மேல படிக்க வச்ச. எதுலயாவது உன்ன ஸ்பெஷலிஸ்டா மாறுன்னு அவனுக்கு வெறிய கொடுத்த. இதையே நிபுணரே. அது மட்டும் இல்ல, இந்தியாவில ஸ்பெஷலிஸ்ட் அவன் மட்டும்தான். இதை உருவாக்குறதுக்கு காரணம் நீ, நான் இல்ல. சும்மா சாம்பிள் தான் பார்க்க நினைச்சேன். அதுல கிடைச்ச பேரு புகழ் அந்தஸ்து வருமானம் பப்பா. ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு நாட்டையே மாத்த முடியும்னு இப்ப புரியுது எனக்கு. உன்னை தெய்வமா பாக்குற இல்லங்கல. அதுக்காக உன்னால பட்ட அவமானத்தை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நான் உன்கிட்ட சவாலிட்ட மாதிரி நீ என் காலில் வந்து விழணும், விழ வைப்பேன். நீ ஒழுக்கமா இருந்த மாதிரியே உன் பேர பிள்ளைங்களும் இருக்கும்னு நினைச்ச. பாத்தியா, இந்த ஊர் உலகம் எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கு பாத்தியா. 5 பேரும் ஒண்ணு போல இருக்காது அன்னைக்கு. நீ என்னதான் ஒழுக்கம் பண்பாடுன்னு சொல்லி கொடுத்தாலும் இந்த உலகம் அந்த பிள்ளைங்களுக்கு இச்ச இததான் சொல்லி கொடுக்கும். அதுல உன் பேர பிள்ளைகள் மட்டும் என்ன விதி விலக்கா என்ன? ஆளுக்கு துணையா வருவேன் நினைச்சேன். ஆமா, நான் சட்டத்துக்கு புறம்பாதான் பிசினஸ் பண்ண இல்லங்கல. என்ன எல்லாருக்கும் நடி காட்டி கொடுத்து நடு வீதியில கரக்கரணி இழுத்துட்டு போய் நீ ஏன் அதுக்கு நின்னு வாதாடுன பாரு. நீ படிச்ச படிப்பை வச்சு வாதாடி என்ன 16 ஆண்டு சிறையில தள்ளுன பாரு. ஆத்த என்னால மறக்க முடியாது, மறக்கவும் மாட்டேன். சீக்கிரம் வெளியில வந்துட்டேன். அதான் சட்டத்துல 1000 ஓட்ட இருக்குதா, வெளியில வந்தேன். கல்யாணம் காட்சி எதுவுமே எனக்கு முடியல. எவன் பொண்ணு கொடுப்பான்? பொண்ணத்தான் வலுக்கட்டாய் மக்கள் என்ன பண்ணணும்னு நினைச்சு வந்தேன். ஆனா அப்பமா வேற படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டீங்களாம். வந்து பார்த்தா கையில குழந்தையோட வந்து நின்ன. கிரிமினல் லாயர் செல்வனை கல்யாணம் பண்ணிருக்கதான் நான் கேள்விப்பட்டேன். அப்படி வந்தது பார் ஒரு கோபம். உன் கூட வாழன்னு ஆசைப்பட்டேன். ஆமா, இப்படி ஒருத்தர் யாருக்கு தான் விட்டு கொடுக்க மனசு வரும்? அறிவு, திறமை, விடாமுயற்சி, கோபம், திமிரு, அகம்பாவம், அடங்கப்படாரி. ஆஹா, ஒட்டு மொத்தமா நிறைஞ்ச வதனை இந்த அன்னத்திலே ஒண்ணு எப்படி மறக்க முடியும்? வேண்டாம் விருப்பாத ஆவத்தை கல்யாணம் பண்ணுனேன். வேண்டாம் விருப்பாவத்தை கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி இன்னும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கான். ஆனா உன் நினைப்பு மட்டும் என் இதயத்துல இருந்து போகவே இல்லை. ஆனா லைஃப்ல நீ உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா பார்த்தா நான் உன்னை கொன்னுருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனா சம்மந்தியா வருவன் எதிர்பார்க்கல. அத நீ முடிவு பண்ண கூடாது, நான் முடிவு பண்ணணும்.
என் பேத்திக்கு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீ இல்ல. என் புள்ள ஆசைப்பட்டுட்டா, உன் பேத்தி மேல என் புள்ள ஆசைப்பட்டுட்டா. அவன் பைத்தியமா இருக்கான். உன் பேத்தி மேல என் புள்ள பைத்தியமா இருக்கான். பாசம் அதிகமா வச்சிருக்கானே. அப்பதான் சொன்னேன், டேய் அன்னைக்கிளிக்கு நான் யாரும் தெரிஞ்சா உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டா, காதலிக்கும் போது ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டேன். எவிடன்ஸ் எதுவும் இல்லை, என்ன பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தா அப்போ எங்களுக்குள்ள எக்கு தப்பாயி இரு அன்னைக்கிளி, சும்மா ஞாபகத்தமா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் பாண்ணா. அத அப்படியே அப்பாவுக்கு சென்ட் பண்ணிடுடான்னு ஆடி போயிட்டான். அப்பா இது அப்பா பார்க்க கூடியது இல்லப்பா, இது எங்களுடைய பர்சனல் பாண்ணா. பொண்ணு வேணுமா வேண்டாமான்னு கேட்டேன், அனுப்பி விட்டுட்டான். ரொம்பதான் நெருக்கமா இருந்திருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு எதை போட்டோ எடுக்கணும் எதை செல்ஃபி எடுக்கணும் கொடுங்கிற அறிவு கூட இல்ல. போட்டுச்சு என்னத்துக்கு யாராலும் இத போய் போட்டோ எடுப்பாங்களா? சரி அவன் எடுத்ததும் நல்லதா போச்சு. இல்லன்னா இந்த அன்னைக்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா என்ன? உன் பேத்தியோட எவிடன்ஸ் என் கையில. உன் சாம்ராஜ்யத்தை எனக்கு கொடுத்துட்டு உன் பேத்தியை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடு. ஆனா உன் சாம்ராஜ்யம் ஒட்டு மொத்தமா எனக்கு வேணும். உன் புத்திசாலித்தனத்தை இதுல காட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன் பேத்தியோட வாழ்க்கை இதுலதான் இருக்குது. மானம் மரியாதை. ஒன்னு சொல்ல வந்துட்டேனே. அப்போ உன் பேத்தி காவாணி கூட போடல, அப்படியே வெளியில விட்ட குடும்பமா சாக வேண்டியதா. ஒழுங்கு மரியாதையா உன் பேத்தி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சாம்ராஜ்யத்தை எனக்கு எழுதி கொடு. என்கிட்ட இருந்து என் சாம்ராஜ்யத்தை தட்டி பறிச்சல, அதுதான் எடுக்க வந்திருக்கா இந்த ராஜேந்தர். இல்ல வைக்கலன்னு ஏதாவது பண்ணுன உன் பேத்தியோட மானம் ஊர் முழுக்க பரவி கிடக்கும். என் பையன் மட்டும் பார்த்த உடம்ப ஊரே பார்க்கும், பாத்துக்க. ஐயோ போச்சுது, எல்லாம் போச்சுது. மீனா 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 கண்ணுல கண்ணீரை பார்த்துட்டேனே. ஐயோ ஐயோ போச்சுது, எல்லாம் போச்சுது. நான் இனி எப்படி வெளியில தலை காட்ட போறேன்? நான் எப்படி தலை காட்ட போறேன்? என்னங்க என்னங்க எனக்கு பயமா இருக்குங்க. போச்சே இல்ல போச்சே. இந்த பிள்ளைங்க பிறந்தப்போ நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். அவங்க வயசுக்கு வந்தப்போ நம்ம சந்தோஷத்துல எப்படி துள்ளி குதிச்சோம். இந்த பிள்ளைங்க எங்க எப்படி பண்ணுனாங்க? நம்ம வீட்டுல கிடைக்காத அன்பாங்க அவளுக்கு வெளியில கிடைச்சிட்டே. இந்த வீட்டுல பிள்ளைங்கள தங்க தட்டுல வச்சு தாங்கினாங்களே, இந்த பிள்ளைங்களுக்கு இங்க கிடைக்காத அன்பு பாசமும் வெளியில எங்க கிடைச்சிட்டு. ஐயோ அம்மா போச்சு. அம்மா அம்மா நான் என்னம்மா பண்ண போறேன்? அம்மா என் மானம் போச்சம்மா. அம்மா என் மானம் போச்சம்மா. நான் என்னம்மா பண்ண போறேன் சொல்லுங்கம்மா. அம்மா என் பொண்ணோட போட்டோ மட்டும் வெளியில பரவ வச்சுதான் நான் உசுரோட இருக்க மாட்டேன்மா. நான் உசுரோட இருக்க மாட்டேன். அதுக்காக இவன் வீட்டுல பொண்ணு கொண்டு கொடுக்க முடியுமா? அம்மா என்னம்மா பண்ண போறோம்? அம்மா எனக்கு பயமா இருக்கும்மா. அன்னைக்கிளி ஒன்னும் செத்து போகலையே, உசுரோட தானே இருக்கா. நான் பாத்துக்கிறேன். நான் பார்க்காத பிரச்சனை இல்ல. எனக்கு வரும்போது கூட எனக்கு இவ்வளவு வலிக்கலடா. நான் வளர்த்த பிள்ளைக்கு வந்தனதான் எனக்கு தாங்கிக்க முடியல. நீ தலை குனிய மாட்டடா. அம்மா உன்னை தலை குனிய விட மாட்டேன். இந்த அன்னைக்கிளி உசுரோட இருக்க வரைக்கும் இந்த வீட்டுல யாரையும் நான் தலை குனிய விட மாட்டேன். நான் பாத்துக்கிட்டேன்டா. அன்னைக்கிளி உசுரோட தானே இருக்க, செத்த போகலையே. இந்த அன்னைக்கிளி செத்து போகல, உசுரோட தானே இருக்க. பாத்துக்கிட்டேன்டா, பாத்துக்கிட்டேன். தைரியமா போ. அம்மா அம்மா உங்களை தலை குனிய வச்சுட்டேன். நான் பெத்ததுங்க தலை நிமிந்தே பார்த்தேன் உங்களை. என் பிள்ளைங்களா இன்னைக்கு நீங்க தலை குனிஞ்சு நிக்கீங்களே அம்மா. ஐயோ விடுடா, பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருக்கும் போதே சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். விடு, நான் பாத்துக்கிறேன். மீனாவை பத்திரமா பாத்துக்க. அவதான் இதெல்லாம் தாங்கிக்க மாட்டான். எப்பவும் குழந்தை மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாலேம்மா. என் பொண்ணாட்டிய பத்தி நான் ஒரு நாள் கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா அவன் உலகமே தனி. அவ பாட்டுக்கு சந்தோஷம் கள்ளங்கவடம் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த அவளுக்கு இப்படி பிள்ளைங்களாம்மா.
நான் இவளை விரட்டி வெட்டி காதலிக்கும் போது கூட என்னை ஏறெடுத்து பார்க்காதவம்மா. தாலி கட்டும் போது கூட இவன் என் முகத்தை பார்க்கல. இவளுக்கு பிறந்த பிள்ளைங்களாமா இதெல்லாம். இந்த குடும்பம் மட்டும்தான் இவன் உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்தாலேம்மா. இவன் தலையில இந்த பிள்ளைங்க இவ்வளவு பெரிய பாரத்தை சுமத்திட்டாங்களேம்மா. அழாதீங்க, நீங்க அழுத என்னால தாங்கிக்க முடியாதுங்க. நீங்க அழாதீங்க. உங்க கண்ணுல கண்ணீரை பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. உங்க கண்ணுல கண்ணீரை பார்க்கற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. தயவு செய்து அழாதீங்க, அழாதீங்க. ஐயோ மீனா, நீ அழாதடி. நீ அழுத என்னால தாங்கிக்க முடியாதுடி. அழாதடி, அழாத தங்கம். நாங்க பார்த்துக்கிட்டோம். நீ அழாத, அழாதடி. அம்மா, நாம வளர்த்த புள்ளியம்மா இந்த வேலை பார்த்துருக்கு. அழாதடா, அழாதடா. நான் குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனம்மா. இப்போ வரைக்கும் அவன் எனக்கு குழந்தையா தெரியுதல்லம்மா. அதுதான்டா நாம செய்யற தப்பு. அவங்கள குழந்தையாவே பார்த்துட்டோமா, அவங்க செய்யற தப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிருதா. தப்பு பண்ணிட்டோம்டா. அவங்க குழந்தை இல்லைன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அத புரிய வச்சுட்டாங்கடா, புரிய வச்சுட்டாங்க. அம்மா, என் குழந்தை அசிங்கப்பட்டுற கூடாதும்மா. அம்மா, என் புள்ள அசிங்கப்பட்டுற கூடாதும்மா. அண்ணே, ஐயோ ஐயோ, இப்படி பண்ணிட்டு வேலை. அல்லாதண்ணே, என் வாழ்க்கையில இன்னைக்குதான் நீ அழுது நான் பார்த்திருக்கேன். அல்லாதண்ணே, அவ என் குழந்தைடா. அவளை போய் அசிங்கமா படம் பிடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றானுடா. ஐயோ, ஏய், அவனை கொண்டாந்துட்டவனை வெட்டி போட விட மாட்டேன்டா. குமாரே, கோபப்படாத. எங்க வந்து யார மறட்டிட்டு போறானுங்க? இப்ப தப்பு நம்ம புள்ள பண்ணிருக்கா. படி தாண்டி போனது நம்ம பொண்ணு. தப்பு நம்ம மேல இருக்குது. கொஞ்சம் பொறுமையா தான் போகணும். கொஞ்சம் பொறுமையா போகணும். வேற வழி தெரியலன்னு அவன் நம்மள மிரட்டிட்டு போறான்டா. நம்ம பிள்ளைய பகடக்காயா பயன்படுத்துறான்டா. பயத்துல அவனுக்கு பொண்ணை கொடுத்தாலும் நாளைக்கு நம்ம பொண்ணைய போட்டாங்க சந்தோஷமா வாழுவா. பாத்துக்கலானே, விடுனே. உங்களை பொண்ணு பார்க்க தானப்பா கூட்டிட்டு வந்தேன். நான் கட்டிக்க போற கொச்சப்படுத்திட்டு வந்திருக்கீங்க. என்ன நம்பிதான்ப்பா அந்த செல்ஃபிக்கு போஸ் கொடுத்தா. என்ன நம்புனப்பா, என்ன நம்புனா. இனி நான் எப்படி அவ கூட வாழ முடியும்? என்ன நம்பி எப்படிப்பா வருவா? என்ன எப்படிப்பா நம்புவா? என்ன நம்பி எப்படிப்பா கல்யாணம் பண்ணுவா? என் கூட எந்த நம்பிக்கையில வாழுவாப்பா? இப்படி பண்ணிட்டீங்களேப்பா. எந்த நம்பிக்கையில என் கூட படுப்போம்? ஐயோ, நான் படம் பிடிப்பேன். அவன் நம்ப மாட்டான். என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே, என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. இல்ல, இனி நான் அவளை எப்படி பாப்பேன்? இல்ல, எந்த நம்பிக்கையில பாப்பேன்? மரியாதையா அந்த போட்டோ டெலிட் பண்ணி விடுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, என்ன ஊசலோட பார்க்க முடியாது. அப்பான்னு நம்பின போய் தானே உங்களுக்கு அனுப்புன. நீங்க பார்க்கவே மாட்டீங்க சொன்னீங்களப்பா. அவ எனக்கு சொந்தமானவப்பா. எப்படிப்பா நீங்க பாத்தீங்க? சரி, உங்களுக்கு ஒரு இல்ல. படிச்ச உனக்கு அறிவில்ல, அதை யாருக்காவது அனுப்பலாமா? பெத்த அப்பனாவே இருந்தாலும் அனுப்பலாமாடா? உனக்கு அறிவில்ல, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அந்த அண்ணத்துல நான் பழி வாங்கி ஆகணும். உங்க பகையை தீர்த்துக்கிறதுக்கு எனக்கு சொந்தமானவள அசிங்கப்படுத்துவீங்க? அந்த எவிடன்ஸை நீங்க அழிக்கல, நான் என்னையே அழிச்சுக்கிறேன். நீ கவலையா இருக்கத பார்த்தா உன்னை மட்டும் அசிங்கப்படுத்தின மாதிரி தெரியலையே. உண்மை சொல்லு, அங்க என்ன நடந்தது? சொல்லு தமிழே, அங்க அப்படி என்னதான் நடந்தது? நம்ம படாத அவமானம் இல்ல, கஷ்டம் இல்ல. நம்ம அந்த உலகத்துல படாத அத்தனை அவமானத்தை பட்டுட்டோம். அப்போல்லாம் நீ இந்த அளவுக்கு சோர்ந்து போகலையே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன தமிழே, உண்மை சொல்லு. ஆமாட்டி, அவ எல்லாரும் முன்னாடி நம்ம புள்ளைய கொச்சப்படுத்தி பேசினாட்டி. என்ன தமிழ் சொல்ற? ஆமாட்டி, அங்க இருக்கவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு புரிஞ்சுது. அவன் எனக்கு புரியணுங்கக்காக தான் அப்படி பேசினா. நம்ம வீட்டு புள்ள அவன் எங்க கூப்பிட்டாலும் போவாளாம். அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போவானாம். அவகிட்ட இருக்க படிப்ப அவகிட்ட இருந்து தட்டி பறிச்சு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு சாணி எல்லாம் போடுவானாம். புருஷனை நல்லா கவனிக்கிறவளா. தமிழே, கொச்சியா சொன்னாண்டி. என்ன தாங்கிக்க முடியலடி. இதெல்லாம் மீனா கேட்டா அவ செத்து போயிருவா. அவ ஒரு வெள்ளந்தி. இந்த மாதிரி அவ கேட்டுக்கிட மாட்டாடி. ஒருவேளை மீனா காதுக்கு இதெல்லாம் போச்சுன்னா ஐயோ.
விட்டா வச்ச? எங்க அவன் ஆபீஸ் தேடி நம்ம அன்னைக்கு போயிருக்கா. இவ தேடி போனாலா இல்ல அவன் கூப்பிட்டு இவ போனாலான்னு தெரியல. ஆனா ஆபீஸுக்கு போயிருக்கா. 2 மணி நேரத்துக்கு மேல அங்க இருந்திருக்காடி. அண்ணன் கிளியா? ஆமாடி, அவன் சரியான கிரிமினல். அவன் 2 மணி நேரம் இருந்திருக்கானே, எல்லா எவிடன்ஸ் வச்சிருக்கானாண்டி. என்கிட்ட சொல்றா, உன் பொண்ணு 2 மணி நேரம் என் கூட என்ன பண்ணனான்னு சொல்லட்டுமான்னு கேட்கிறேன். ஐயா, அம்மா அம்மா, எனக்கு தலையே சுத்துது. இந்த பிள்ளைங்களை நம்ம எப்படிலாம் வளர்த்தோம்? நம்ம ஃபைல பிடிச்சதுனாலதான் நம்ம பிள்ளைங்க இப்படி ஆயிட்டாங்களா? நம்ம குடும்ப பொம்பளையா இருக்கலையா? நம்ம பிள்ளைங்க இப்படி ஆனதுக்கு நாம தான் காரணமா? அவங்க சரியா கவனிக்கலையா? நம்ம ஃபைல தூக்கிட்டு ஆபீஸ கவனிச்சதுனாலதான் அவங்க சுதந்திரமா அப்படி சுத்தினாங்களா? எல்லாரும் முன்னாடி என்ன அப்படி சொல்லிட்டாண்டி. அவன் யாரு நம்ம வீட்டு பிள்ளை சொல்லதுக்கு? பாத்துக்கலாம் விடு, கவலைப்படாம இரு. பயமா இருக்கட்டி. ஒருவேளை நம்ம பிள்ளைய நமக்கு தெரியாம மிரட்டினானா? பிள்ளைங்க நம்ம கிட்ட சொன்னதுக்கு பயந்து ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா? பயமா இருக்கட்டி. இந்த பிள்ளைங்களும் வர வர நம்ம கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்களே. முன்னாடி எல்லாம் என்ன நடந்தது யாது நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்ப ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு புதுசு சிறகு முளைச்சிருக்குல்ல, அவங்களுக்கு இப்ப எல்லாம் தெரியும்னு நினைப்பு. அவங்கள பெத்ததே நாம தாங்க, அவங்க மறந்துடுறாங்க. நமக்கு எதுவுமே தெரியாது, தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என்னத்த சொல்ல? என்ன மாமியார் மாரே, நீங்களா உங்க வீட்டு பொண்ணை கட்டி கொடுத்தீங்களா? இல்ல நான் கூப்பிட்டா வந்துருவா. எப்பவுமே நான் கூப்பிட்டா வந்துருவா. ஏன்னா என் மயக்கத்துல தானே இருக்கா. எனக்கு பொண்டாட்டி வர போறவா. கொஞ்சம் கௌரவமா கூட்டு போலான்னு பார்த்தேன். எதிரி குடும்பம் தான் இல்லங்கள. அதுக்காக என்ன கெட்டிக்க போறவா என் பொண்டாட்டி கொஞ்சம் கௌரவமா கூட்டு போலான்னு பார்த்தேன். இல்லன்னு சொல்லுங்க, இப்பவுமே கூட்டு போயிடுறேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. டேய், அவ சின்ன பொண்ணு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்குலாம் மனசாச்சே இல்ல? உன் கூட அக்கா தங்கச்சி எல்லாம் பிறக்கல? என் தங்கச்சி மட்டும் இப்படி எவன் கூடயா சுத்தது தெரிஞ்சது அவளை கொண்டம் தொண்டமா வெட்டி போட்டுருப்பேன். உங்க வீட்டு பிள்ளைய மட்டும் அப்படி பாதுகாப்பீங்க, அடுத்த வீட்டு பிள்ளை என்ன நீ போனாலும் பரவாயில்ல. எங்க வீட்டு பொம்பளைங்க ஒன்னும் இப்படி ஃபைல தூக்கிட்டு போக மாட்டாங்க. வீட்டு வாசல தாண்டினது கிடையாது. பிள்ளைங்களை ஒழுக்கமா வளர்த்து வச்சிருக்காங்க. யார் குடும்பத்தோட யார கம்பேர் பண்றீங்க? நீங்களும் எங்க வீட்டு பொம்பளைங்க ஒன்னா? எங்க வீட்டு பொம்பளைங்க காத்தோசிக்கு நீங்க ஆக மாட்டீங்க. எங்க வீட்டு பொம்பளைங்க ஆம்பளைங்க முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. ஏன் வீட்டுக்கு குழந்தை முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு சுத்தமானவங்க. உங்களை மாதிரி 1000 ஆம்பளைங்க மத்தியில காலுக்கு மேல கால் போட்டு உட்கார மாட்டாங்க. 1000 ஆம்பளைங்க நிக்கிற மத்தியில கொஞ்சம் கூட குற்றமே இல்லாம வந்து ஃபைல தூக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. கீழே இருக்க ஆம்பளைங்க உங்க பார்க்க மாட்டாங்கன்னு நினைப்பு. அவ்வளவே கண்ணு உங்க மேல தானே இருக்குது. யாரும் பிசச பத்த மாதிரி தெரியலப்பா. இருந்தாலும் உங்க வீட்டு பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டேன். என்னத்த செய்ய? ஆசைப்பட்டுட்டேன். அவளை அடைஞ்சே ஆகணும்னு வேறு வெறி. என்னமோ தெரியல, ஆள் மனசுக்குள்ள வந்துட்டா. ஒழுக்கம் இல்லாத குடும்பம் தான், வழி இல்ல. ஆசைப்பட்டுட்டேனே, ஆனா அவளை ஒழுக்கம் எல்லாம் மாத்திடுவேன். பொடி தோண்ட மாட்டாள்ல. என்கிட்ட உங்க பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, பொண்ணு நான் எப்படி இருக்கணும்னு அவளை பார்த்து நீங்க கத்துக்கிடுங்க. வார்த்தை விடாதடா. ஒரு நாள் எங்க வீட்டு பொண்ணு உன் வீட்டுக்கு வரமாட்டா. வர வைப்பா இந்த அசோக். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க துரோகம் பண்ணுனீங்களே அஜய் மாமா. அதான் உங்கள் முன்னாள் கணவர் தங்கச்சி பையன். உங்களால எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களா இந்த அசோக்குக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, கௌரவமா இருக்கலாம். இல்லன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டிடுவேன். இந்த அசோக் ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான். புரியுதா? உங்க பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் கூப்பிட்டா அவ வருவா. சந்தேகம் வந்தா செக் பண்ணி பாக்கீங்களா? அவளுக்கு தெரியும். நான் கூப்பிட்டா அவ வரணும்னு அவளுக்கே தெரியும். அது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. என் பொண்ணு உன் வீட்டுக்கு வரவே மாட்டாடா. 2 மணி நேரம். நீ எல்லாம் எப்படி அவளுக்கு உண்மையா இருக்க முடியும்? உன்னை நம்பி 2 மணி நேரம் உன் கூட இருந்திருக்கானா, அது உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை. அப்படி நம்பி வந்தவளுக்கு துரோகம் பண்றிய, நீ வாழ்க்கையில ஒன்னத்தையும் கிழிக்க போறதில்ல. உன்னை முழுசா நம்பி இருக்கா. உன்னை முழுசா நம்புறனாலதான்டா உன் பின்னாடி வந்திருக்கா. அத போய் எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கு பேரு காதல். நீ எவனா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. உண்மையிலே அவன் உன்னை நேசிச்சிருந்தானா, நீ அவளை நேசிச்சிருந்தானா, நாங்க பகையாளி குடும்பம் பார்க்க மாட்டோம்,
எதுவும் பார்க்க மாட்டோம். ஒழுக்கத்தை தாண்டா பார்த்திருப்போம், நல்ல பண்பு தாண்டா பார்த்திருப்போம். நீ நல்லவனா இருந்தா நாங்களே எங்க வீட்டு பொண்ணை உனக்கு கொடுத்திருப்போம். நீ கேடு கட்டவன் அயோக்கிய. நீ எங்க பிள்ளைய என்ன சொல்லி மிரட்டினாலும் சரி, எங்க பிள்ளைய உனக்கு நாங்க கொடுக்கவே மாட்டோம். சத்தியமா எங்க வீட்டு பொண்ணு உன் கூட வாழ மாட்டா. டேய், அவசரப்பட்டு கை நீட்டிட்டோம்டா. என்னடா அவசரப்பட்டு கை நீட்டினா? அவன் செஞ்சது சரியா? டேய், வசமா மாட்டிக்கிட்டோம்டா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன நடந்தது? டேய், அவன் நம்ம பாப்பா கூட இருந்த போட்டோவெல்லாம் எனக்கு அனுப்பி விட்டுருக்கான்டா. என்ன சொல்ற? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாடா, அவன் நம்ம பாப்பா கூட இருக்கும்போதே நிறைய ஆதாரத்தை எடுத்து வச்சிருக்கான்டா. காதலிக்கிறவன் தானே அந்த சின்ன சின்ன விளையாட்டுகள் பண்ணிருக்கா. அத எடிட்டிங் பண்ணி அனுப்பி விட்டுருக்கான்டா. என்ன சொல்ற? எனக்கு அனுப்பியிருக்கான், ஆதிராவுக்கு அனுப்பியிருக்கான்டா. ஏய், இன்னும் சதீஷ் மாமா, மீனாக்கா, தமிழக்கா, செம்பதியக்கெல்லாம் போச்சுன்னா யாரும் உசோட இருந்துக்க மாட்டாங்கடா. அவளுக்கு கன்றாவியா இருக்குடா அந்த போட்டோ. மனசாட்சியே இல்லாம எடுத்து வச்சிருக்கான்டா. அவனை உசுர விட்டா, அவனை இதுக்கப்புறம் உசுர விடணுமா? ஒன்னும் பண்ண முடியாதுடா, ஒன்னும் பண்ண முடியாது. இன்னும் எங்க ஆதாரத்தை வச்சிருக்கானோ யாருக்கு தெரியும்? அவனை போட்டு தந்தா வேலை முடிய போகுது. ஏனே பயப்படுற? டேய், நானும் அப்படிதான்டா அசால்ட்ட நினைச்சேன். அவன் என்ன ரொம்ப மிரட்டுறான்டா. நீ என்ன பயப்படுற? டேய், நான் உசுருக்கு பயந்தானடா. நம்ம வீட்டுக்குள்ள மானண்டா, நம்ம வீட்டு பொண்ணோட மானண்டா. அவ எதிர்காலம். டேய், அப்படி மட்டும் வெளியில பரச்சுன்னா நம்ம வீட்டு பொண்ணு தைரியமா வெளியில லாந்த முடியுமா? இல்ல லாந்ததான் இந்த உலகம் விடுமா? டேய், என்னடா பண்ண போறோம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இன்னும் அன்னைக்கு இல்லமாக்கோ அப்பாவுக்கோ வீட்டுல இருக்க யாருக்கோ போச்சுன்னா சத்தியமா சொல்றேன்டா, நம்ம வீட்டுல இருக்க யாரும் உசுர இருந்துக்க மாட்டாங்கடா. டேய், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. என்ன பண்ணல எனக்கு தெரியலடா. சத்தியமா சொல்றேன்டா, நான் தாங்கிக்கிட மாட்டேன்டா. நம்ம பாப்பா போட்டோ மட்டும் வெளியில பரவச்சு சத்தியமா நான் தாங்கிக்கிட மாட்டேன்டா. நம்ம அவசரப்பட்டு அடிக்காம இருந்திருந்தா ஒருவேளை இந்த மாதிரி தப்பு நடந்திருக்காதா? அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமாடா. நம்மளாலே நம்ம பாப்பா வாழ்க்கை போக போகுதுடா. அவன் உசுரோட இருந்ததானே எவிடன்ஸ் வெளியில விடுவான். அவன் ஏத்தா பொண்ணு. அவனை நான் பாத்துக்கிறேன். விடு, ஆக்ஷன் எடுக்கலாம். நான் பாத்துக்கிறேங்கம்ல. எனக்கு என்னமோ ரொம்ப விபரீதமா நடக்க ஓதி எனக்கு தோணுதுடா. நீ டென்ஷன் எடுக்காத, நான் பாத்துக்கிட்டேங்கம்ல. ஒன்னும் ஆகாதுல்ல. நீ தைரியமா இருக்கல. நீ கமிஷனர் தானே, உன்னால ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சா பாருடா. நான் பாத்துக்கிறேன்டா, விடு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிடா. வக்கீல், என்ன நீ அழ வச்சுட்டல? நீ அன்னைக்கு உன்னை ஒரு அடியா விட்டுக்க கூடாது. உன்னால கொன்னு போட்டிருக்கணும். இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள். உன்னை கொல்லாம விட மாட்டேன். வந்துகிட்டே இருக்கேன்டா. என் வீட்டு மானத்தைய வாங்கலான்னு பாக்குற? என் வீட்டு பொண்ணு ஓகே நாசம் பண்ணலான்னு பாக்குற? டேய், தாய் மாமன் நான் இருக்கேன்டா. தாய் மாமன்டா, வந்துகிட்டே இருக்க. காப்புலடா. என்னவா இதுக்கு உங்க அவசரமா சொல்லிருக்காங்க? என்னன்னு தெரியல. மாமாவும் அவசரமா வாங்கினாரு, அதான் என்னன்னு தெரியல. சரி, பதறாதீங்க, ஒண்ணு இருக்காது. மாமா ரொம்ப நல்லவரு, ஆனா அவரே என்னன்னு தெரியல. சரி, பாப்போம். வாடா தம்பி, என் ஆசை தம்பி. என்னக்கா, ஏன் கோபப்பட்டு இருக்கா? என்ன என்னவா? புள்ள நல்ல லட்சணமா வளர்த்திருக்கிய. என் புள்ளைய பத்தி ஏதாவது பேசல. எங்க புள்ள வளர்ப்ப பத்தி எதுவும் பேசாதீங்க. என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லுங்க. பிரச்சனையா இல்லடா. என்ன அதை மட்டும் சொல்லு. நான் நல்ல பையனா இருப்பான்னு நினைச்சேன். என்ன மாமா, என்ன விஷயம்? அவன் திலீபன். டேய், என் பொண்ணுகிட்ட எல்லாமே நடந்துக்கண்டா உன் பையன். இதோ லவ் தானே பண்றதா சொன்னா. புள்ளட வளர்த்து வச்சிருக்க புள்ள நீ. என்னமோ எங்க குடும்பத்துல புள்ளை அப்படி வளர்க்குறோம் இப்படி வளர்க்குறோம், நீ என்னமோ வாய்க்கிட்டு பேசுவீங்க. இத புள்ள வளர்த்து கலச்சவானே தம்பி புள்ள நம்பி வீட்டுக்குள்ள விட்ட. அதுக்கு என்ன? என்ன அவன் காதலிச்சிட்டான், அவ்வளவுதானே. கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுக்கே வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிற. இவ்வளவு கேவலமா நினைச்சு நான் என் புள்ள கொடுப்பேன் நினைச்சியா? மோளச்சு மூணல விடல, அவனுக்கு அதுக்குள்ள பொண்ணு கேக்குதா? இப்பமே இப்படி நடந்துகிட்டு இருக்கான். இவனுக்கு என் பொண்ணு கொடுக்க சொல்றேன். இன்னைக்கு என் பொண்ணு, நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போனா இன்னொரு பொண்ணு. இப்பேற்பட்டவன் எந்த வேலைக்கும் போவான். என் புள்ளைய பத்தி தப்பு தப்பா பேசுன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவன் அப்பன் புத்திய காட்டிட்டு போயிருக்கான். அக்கா, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? எதை பேசணுமோ அதை மட்டும் பேசு. என் புள்ளைய பத்தி ஏதாவது பேசுன கொண்டா துண்டி வெட்டி போட்டுருவேன். என் புள்ள. நம்ம பரம்பரைக்கே இப்படி ஒரு புத்தி கிடையாது. பேசாத கூட போந்தாலும் பார்க்க மாட்டேன். நீ வாய மூட போறியா இல்லையா? எது தப்போ அதை மட்டும் சுட்டி காட்டி பேசு. என்ன அனசுல பேசிக்கிட்டு இருக்க? அவன் அப்பன் புத்தி தானே காட்டிட்டு போயிருக்கான். இன்னொரு வாட்டி அனாவசியமா எங்க வீட்டு பையனை பத்தி ஏதாவது பேசுனீங்க. சரி, நீ போ. இங்க பாரு, எங்களுக்கு தெளி பண்ணலாம் வேண்டாம். ரொம்ப அவசியம் இல்ல. என் பிள்ளைக்கு உன் வீட்டு பொண்ணு எடுக்க எனக்கு அவசியம் இல்ல.
என் பிள்ளை பத்தி நீங்க தப்பு தப்பா பேசுவீங்க, நான் கேட்டுட்டு இருக்கணுமா? டெய்லி பண்ணுக்கலாம் கட்டி கொடுக்க முடியாது, அவன் கொஞ்சம் பொறுக்கி தரமா பண்ணிருக்கான். என்ன உங்க பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? எங்க வீட்டு குமரி எங்களுக்கு எதுவும் தெரியாது நினைச்சுக்கிட்டா. இனிமேலே உங்க வீட்டு பிள்ளைங்க என் வீட்டுக்கு வரக்கூடாது. உனக்கு எங்களுக்கு வந்த உரம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம். அப்பா உன் பொண்ணுலாம் என் வீட்டுக்கு எடுக்க மாட்டேன். குறிப்பா என் பையனுக்கு உன் வீட்டு பொண்ணு எனக்கு தேவையில்லை. இங்க பாரு, தப்பு பண்ணது உன் பையன் தான். உங்க பொண்ணு இடம் கொடுக்காமல என் பையன் தப்பு பண்ணா. ஆனா சீமா வார்த்தை விடாத. சும்மா இருங்க மாமா, சும்மா என் பிள்ளை மேலேயே குத்தம் பிடிச்சுக்கிட்டு. டேய், இப்பலாம் பேசாத சொல்லிட்டேன். என் பிள்ளை கரெக்டா தான் இருந்திருக்கா. ஆமா, இவ பொண்ணு கரெக்டா போய் தான் என் பிள்ளை தப்பு பண்ணிருக்கான் பாரு. உன் பிள்ளை விரும்பி இருப்பா, அதனால என் பிள்ளை எல்லாம் இருக்கான். அவ்வளவுதானே தினேஷ், வாங்க நம்ம போலாம். என் பிள்ளைய பத்தி இனிமேல் ஏதாவது பேசுனீங்க, தினேஷ் உன் பையன் தப்பு பண்ணிருக்கான். சரி மாமா, அதை நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளை தண்டிக்கணும், அவ்வளவுதானே, தண்டிக்கிறேன். ஆனா இனிமேல் நீங்க ஏதாவது பேசுனீங்க, நாளைக்கு என் பொண்ணு தெளிப்பன் தான் வேணும்னு சொல்லிட்டா எங்க நிலைமை என்னத்துக்காரது? அந்த பொறுக்கி பையலுக்கு என் பிள்ளை நான் கொடுக்க முடியும்? ஆமா, இல்லட்ட பொண்ணு பொறுக்கி தேடி போவே இல்ல பாரு. வேண்டாம், வார்த்தை விடாத தினேஷே. உங்க பிள்ளைய காப்பாத்தி கூட்டுனதே நாங்க தானே. அதையும் தெரிஞ்சு என் பிள்ளை லவ் பண்ணிருக்கான் பாரு, அவன் முட்டா பையன் தான். ஏற்கனவே ஒத்திச்சு அவளை போய் என் பிள்ளை விரும்பிருக்கான் பாரு. வார்த்தை விடாதடா. டேய், வார்த்தை விடாத. என் பிள்ளைய யார் பேசினாலும் நான் விட மாட்டேன். என் பிள்ளைய இங்க யாருமே பேசக்கூடாது. என் பிள்ளைய பேசுறதுக்கு இங்க யாருக்குமே நேசம் கிடையாது. நீ கிளம்பலாம், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். எதுக்கு? என்னங்க என்ன மிரட்டி பாக்குறீங்க? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். அவனை ஜெயில தூக்கி வைக்க போறேன். தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. எங்க பிள்ளை மானம் மட்டும் போச்சுட்டு நீங்க உசுரோட இருக்க முடியாது. என்ன பண்ணாம பண்ணிக்கங்கடா, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். குடு பாப்போ, நீ குடு பாப்போ. என் பிள்ளை மேல நீ கம்ப்ளைண்ட் குடு பாப்போ. உன் பிள்ளை செஞ்சது தப்புதான். அதுக்கு அதான் பேசிட்டு இருக்கோமே, வேற என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லி மாட்டிட்டு இருக்கீங்க? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நான் பாத்துட்டு இருப்பேன். சரி, கம்ப்ளைண்ட் கொடுங்க, எங்க ஸ்டேஷனுக்கு வரும், நான் பாத்துக்கிறேன். உங்க பிள்ளை மேல என்ன கேஸ் கொடுக்கணும்னு எனக்கும் தெரியும். என்ன மிரட்டி பாக்கீங்களா என்ன? நாங்களும் கேஸ் கொடுப்போம். உங்க பொண்ணு மானமும் கொப்பு ஏறும். அதான் பேசிக்கிட்டு கொள்ள பிறகு என்ன உங்களுக்கு இந்த பேச்செல்லாம்? அதான் உங்க பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு எதுவும் இல்லைன்னு பேசி முடிச்சாச்ச. பிறகு என் பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னா என் பிள்ளை எதுக்காக எழுத்துக்கா வருது? என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கான். இனிமேல் கேஸ் கொடுக்க போறேன்னு சொன்னா அப்ப பொறாமையில தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? அப்படிதான், இவங்க பொறாமையில தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து எங்கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம் என்ன நிச்சயம் இருக்கு. அவன் பொறிக்குமா நடந்துட்டு போயிருக்கான். எப்ப வந்தா? எப்ப வந்தானா? காலையில தான். என்ன சொல்றீங்க? அவன் எங்க பொண்ணை எடுத்து பார்க்க மாட்டேன்னு தான் சொன்னான். அது பிரச்சனை இல்ல, உங்க பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என் குடும்பத்தை அவமானப்படுத்திட கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா தான் பேசினான். ஆனா அவன் பேசின வேதம் தான் தப்பு. எங்களை மிரட்டிட்டு போறான். என் பொண்ணு மிரட்டுறான். நாளைக்கு என்ன உரிமை கொண்டாடிட்டு வந்துடாதுன்னு சொல்லி என் பிள்ளைய மிரட்டுறான். தெரியாம தொட்டுட்டேன்னு என் பிள்ளைய அசிங்கப்படுத்துறான். இதெல்லாம் நாங்க கேட்டு இருக்கணுமா என்ன? அவன் சின்ன பையன், பேச தெரியாம பேசிருப்பான். அவனுக்கு பயம், குடும்பமான பேர் மூங்குற பயம். அதுக்காக பேச தெரியாம பேசிருக்கான், அவ்வளவுதான். நாங்க வீட்டுல எல்லாரும் சத்தம் போட்டோம். அதனால இது வந்து இந்த பொண்ணு காதலிக்க கூடாது, இந்த தலையில வந்து பேசிட்டு போயிருக்கான். என் புள்ள தங்கம், உங்க பொண்ணு வாழ்க்கைக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். என் புள்ள உங்க புள்ள எதிர்காலத்துக்காக அப்படி பேசிட்டு போயிருக்கான். இது கூட உங்களுக்கு புரியல? உங்க பொண்ணு மறுபடி இவளை தேடி வந்துடக்கூடாதுன்னு உங்க பொண்ணு வெறுக்கிறதுக்காக கூட இப்படி பேசிருக்கான்ல. ஏன்னா என் பையன் மன கசந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். இனி இந்த பொண்ணு நான் தேடி போக மாட்டேன்னு சொல்லும். உங்க பொண்ணு தேடி வந்துடக்கூடாதுக்காக தான் இப்படி பேசிட்டு போயிருப்பான். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சார், அவன் எங்க கிட்ட சத்தியம் பண்ணான், அழுது சத்தியம் பண்ணணும். இனி எந்த பொண்ணு நான் எடுத்து பார்க்க மாட்டேன்ப்பா. வாழ்க்கையில ஜெயிக்கிற வரைக்கும் எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டேன். இனி நீங்க பார்த்து வச்ச பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணணும். அதனாலதான் உங்க பொண்ணு அவனை தேடி வந்துடக்கூடாதுக்காக அப்படி பேசியிருப்பான். கொஞ்சம் கோவத்துல பேசினா உங்க பொண்ணு தேடி வரமாட்டான்னு இப்படி பண்ணிருப்பான். தேவையில்ல வேலை பார்க்காங்க மாமா, என் பையன் வெளிநாட்டுக்கு போறான். சரி, நீங்க சொல்றத நம்புறேன். ஆனா திரும்ப உங்க பையன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டானே? சத்தியமா பண்ண மாட்டான் சார். என் பிள்ளை நான் அப்படி வளர்க்கல. சாரி மாமா, என் பிள்ளை எந்த தப்பு பண்ண மாட்டான். இனி உங்க பொண்ணுக்கு திசை பக்கம் கூட என் பையன் வரமாட்டான். உங்களுக்கு எங்களுக்கு வந்தது ஒரு முடிஞ்சு போச்சு. என் பிள்ளை சத்தியமா தேடி வரமாட்டான் மாமா. சரி, உங்களை நம்புறேன். அத சொல்லிட்டாங்கல்ல, உள்ள வா. ஏய், இனி உன் பையன் என் பொண்ணை தேடி வந்தா ஒத்தா வரமாட்டான்னு சொல்றல. ஓ, இனி வர சொன்னே, இன்னும் வரக்கானோ? என்ன இவ்வளவு தூக்கிட்டு வந்திருக்க? டூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போனேன்டா. நீ அதுக்குள்ள போன் பண்ண. இவன் என் காலை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன்னா. சரி, நீ சும்மா தானே கூப்பிட்ட, அதான் சரி கூட்டிட்டே வந்துட்டேன். அம்மா அம்மான்னு விடவே மாட்டேங்கிறா. வா, அப்பா கிட்ட வா. அம்மா கிட்ட இருக்கீங்களா? சரிடா, என்னத்துக்கு கூப்பிட்ட அவசரமா? தெரியல, கோர்ட்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு வேற முக்கியமான மீட்டிங், அதான் ஒன்னு அட்டெண்ட் பண்ண சொல்லிட்டு நான் போலான்னு பார்த்தேன். முக்கியமான கேஸ் நீ தானே பார்த்தாகணும். நான் மினிஸ்டர் கூட எனக்கு மீட்டிங் இருந்துச்சு, அதான். டேய், கோர்ட்ல இருந்து வர சொன்னாங்கன்னா முக்கியமானதா இருக்க போதே. சரி, என்ன ஏதுன்னு எது பாப்பேன்னு நினைச்சேன். சரி, கொடுத்து உனக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி, நீ டயர்டா தான் வீட்டுக்கு என்ன கிளம்பு. பாப்பால கூட்டிட்டு என்ன போய? இல்லடா, இவளுக்கும் வெளியில போன ஆசை. அண்ணன் இப்ப கூப்பிட வரேன்னு சொன்னான். ஒண்ணு தெரிய வைக்கியா? அண்ணன் பெரிய அண்ணன் வருவான். பாப்பா தூக்கிட்டு போ, நான் அப்புறம் கூப்பிட வரேன்னு சொன்னான். நானும் இவளை இப்ப கவனிக்கிறதே இல்ல. நானும் டூட்டின்னு போயதானா, இவ்வளவு அம்மா அம்மாங்க பாசமும் காட்ட முடியல, அக்கறையும் செலுத்த முடியல. அதான் சரி இப்படி தூக்கிட்டு வந்தனா ஒரு மனதை என் கூட இருப்பல்ல. என் பிள்ளைக்கு
அம்மா இல்லாத குறைய நீ தீர்த்துட்டல, என் பிள்ளைக்கு தாயா இருந்தால. என்னடா இப்படி பேசுற? உன் பிள்ளை என் பிள்ளைன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க. என் பிள்ளைடா, டேய் நீ என் ஃப்ரெண்டுடா. இவன் என்ன அம்மானு கூப்பிட்டா உனக்கு எனக்கு தப்பான உறவாயிருமா? புனிதமான உறவுடா. விடு. இருந்தாலும் எந்த பொண்ணும் செய்ய துணியாததை நீ செஞ்சிய. விடுடா, ஏன் கவலைப்படுற? என் பிள்ளைடா, நான் பாத்துக்கிட்டேன். அவளுக்கு தாய் இல்லைங்க குறைய வரக்கூடாது. என் பிள்ளைங்களை நீ எப்படி பாத்துக்கிட்டு இருக்க? பத்தியா நீ பிரிச்சு பேசுற பத்தியா? சரிடா, நான் நீ பேச்சு பேச மாட்டேன். அவளுக்கு தூக்கம் வந்து நினைக்க. சரி, நான் இல்ல ஓரமா உட்காந்து தூங்க வச்சுட்டு வரேன். என்கிட்ட என்ன தெரியா? இல்லடா, அவ கொஞ்ச நேரம் மடியில போட்டதான் தூங்குவா. அங்க வேப்பமா இருந்துச்சு, அங்க போய் தூங்க வச்சுட்டு வரேன். சரி பாத்து போ. என்னடா ஏன் அம்மா சாக்க பாக்குற? துரோகம் பண்ணிட்டா ரோகிணி. இவ்வளவு கீழ்த்தரமான ஜென்மமா நீ? விட்டுட்டு போன 2 வருஷத்துல ஒருத்தன் கூட வந்து நிக்கிற. அவன் இன்னும் ஒரு பொண்ணு கூட ஏறெடுத்து பாக்கலையே. தேமொழி வா உள்ள போலாம். ஒரு புருஷன் கண்ணால பார்க்க கூடாத குளத்துல வந்து நிக்கிற. நீ எல்லாம் ஒரு பொண்ணு. ஏய், என் ஃப்ரெண்ட வேதனைப்படுத்திட்டல நீ. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. பெத்த புள்ள புருஷனை தவிக்க விட்டுட்டு சுகப்போகமா வாழ்ந்துகிட்டு இருக்க. உன் நிலைமைய பாரு. உன்னை எவ்வளோலையும் காப்பாற்ற முடியாது. மோனங்கட்ட ஜென்மம். வெளியில போய் பாரு, ஒவ்வொரு பொண்ணுங்களும் எவ்வளவு தன்னம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு. தோணை விட்டுட்டு போயிட்டா சீ, தன்னன் தனியா எத்தனையோ பெண்கள் போராடி அழகா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இல்ல. வா தேமொழி உள்ள போலாம். அம்மா இதெல்லாம் நான் பார்க்கணும். என் தலை எழுத்தா இதுக்கான ஒரு காதலிச்சேன். தேமொழி, உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் நீங்க என்ன குளத்துல இருந்து நிக்கிறீங்க? டேய், நான் இந்த புள்ளைக்கு மட்டும் தான் தாய். தாய் இல்லாத புள்ளைக்கு தாயா மாறினேன். தாய்ப்பால் கொடுத்தேன். இப்போ இது என் புள்ள. அவ்வளவுதான். புள்ளைக்கு தாண்டா நான் தாயா மாறினேன். சே, என்னடி இது கோலம்? எதுனாலும் கோர்ட்ல பேசிக்கலாம். அப்படின்னா இவனை அசிங்கப்படுத்துறதுக்கு நீ வந்திருக்க, அப்படிதானே? டேய் கிஷோர், கொஞ்சம் புள்ளைய புடி. என்ன புள்ள குரல கட்டணும் அப்படியே குளம் நடுங்குதானே? சீ, உன் புள்ளையவே இந்த குளத்தை பார்க்க வச்சுட்டியே. ஏற்கனவே அவனை விட்டுட்டு போய் அவனை அசிங்கப்படுத்திட்ட. இப்ப கோர்ட்டு கேஸ்ல நீ அசிங்கப்படுத்துவ. அத நான் பாத்துக்கிட்டு இருப்பேன் நினைச்சியா? என் ஃப்ரெண்ட அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேன். நீ உசுரோட இருக்க முடியாது. உன்னால நான் அறையாம விட்டேன்னு வச்சுக்கையேன். நானா ஒரு பொண்ணே கிடையாது. பெண்ணினத்துக்கு கேவலமான ஈனப்பறவை நீ. தொலைச்சிருவன் தொலைச்சி. உனக்கு அவன் தானே வேணும்? உனக்கெல்லாம போ. என் ஃப்ரெண்ட கேவலப்படுத்தணும்னு நினைச்ச இந்த டிஎஸ்பி ரோகனுடைய உதவி நீ பார்த்தது இல்லையா? வயிற்றுக்குள்ள ஒரு குடல் இருக்காது. பிசிக்கிய வெளியில எடுத்துருவேன். படி. குழந்தை, குழந்தை, குழந்தையா? எதுவும் குழந்தை? குழந்தை, குழந்தை. அந்த பிள்ளைக்கு பசிக்கு ஆகாரம் கொடுத்த, அது அம்மா அம்மான்னு ஏங்கி ஏங்கி அழும்போதே அதை தாலாட்டி பாடி தூங்க வச்ச. தாய்ப்பால் கொடுத்த. சொல்லுடி, எந்த உரிமையில அம்மான்னு சொல்ற? எனக்கு என் குழந்தை வேணும். கொண்டன் துண்டமா வெட்டி போட்டு ஓடிரு. என் குழந்தை எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். எதுடி உன் குழந்தை? அது என் குழந்தை, அது என் புள்ள. நீ நாசமா பண்ண மாதிரி அந்த புள்ளைய வாங்கிட்டு போய் அது வரைக்கும் நாசமாக்கான நீ பாக்குற. நீ உசுரோட இருந்ததடி புள்ளைக்காக சொந்தம் கொண்டாடுவ. குழி தோண்டி போதிச்சுற. டேய், நீ யாரடா? உங்க மிரட்டல வேற எங்க வச்சுக்கோங்க. டேய், கமிஷனர் பொளந்துருவேன். மேடம், நான் இவங்களுக்கு ஃப்ரெண்டு தான். ஓ, ஃப்ரெண்ட். ஏன் நீங்க ஃப்ரெண்டா இருக்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா என்ன? ஏய், கிஷோர் கூட யார எவனையாவது கம்பேர் பண்ணுன? ஏண்டி கிஷோர் என்ன இப்படியே டார்ச்சர் பண்ணனா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கடத்துனானா என்ன? இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன அடையன்னு தான் நினைச்சானா? இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண நினைச்சானா? நட்பை ஆண்டி கொச்சப்படுத்துறீங்க. அவன் அன்னைக்கு எனக்கு ஃப்ரெண்டு தான், இன்னைக்கும் ஃப்ரெண்டு தான். உறவை மாத்திக்கல. அவளுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? நீ வா ரோகிணி. இன்னொரு வாட்டி புள்ள சொந்தம் கொண்டுட்டு வந்த. டேய், உன் டாக்டர் லைசென்ஸ் கொஞ்சம் கொடு. புள்ளைய கேட்டா கொடுக்க வேண்டியதானே? ஏய், வாயை திறக்காத. உன் லைசென்ஸ கொடுன்னு சொன்னேன். வா, அம்மா கிட்ட வா, அம்மா கிட்ட வா. டேய் கிஷோர், நீ போடா. இவ ஏதாவது நான் எதுக்குடா இருக்க? அவ கோட்டை வசுக்குள்ள போயிருவா. அதுக்கப்புறம் உசுட இருப்பா. டேய், உனக்காக நான் எந்த இலைக்கும் போக வேண்டாம். நீ தைரியமா போலாம். அவ கோட்டுக்குள்ள போனா அதுக்கப்புறம் உசுட இருக்க முடியாது. பிள்ளைய கொடுத்துட்டு நீ போ. அவ தூக்கத்து தான் ஆள்றா. கொண்டா. சரி, இந்தா பிள்ளை போடி. எனக்கு வேலை கிடக்கு, நான் போயிட்டு வரேன். மனசுல போட்டு எதையும் குழப்பிக்காத. அதான் வேணும்னு முடிவு பண்ணிட்டல. இம்மா எக்கற்பட்ட நமக்கு என்ன? விடு. சே, அவளை யாரும் எடுத்து பார்க்க போறா? இருந்தாலும் காதலிச்ச பாவம் இருக்குதே, அது மனசு கண்டு அரிக்குது. உண்மை இல்லாதவங்களுக்காக நம்ம என்னைக்குமே அழக்கூடாது. நமக்கு உண்மையா இல்லாதவங்களை நினைச்சு என்னைக்குமே வருத்தப்படக்கூடாது.
அது முட்டாள்தனம். நம்மளை விட்டு போறவங்க நினைச்சு ஒரு நாள் ஆளக்கூடாது. அவங்களுக்கு நம்ம கூட வாழறதுக்கு குடுப்பனையில நினைச்சு போய்கிட்டே இருக்கணும். நம்ம அன்பை பெறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். நம்ம கிட்ட கிடைக்காத அன்பு இனி யார எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்காது. அதுதான் உண்மை. விட்டு போனவங்களை நினைச்சு ஒரு நாள் வருத்தப்படாத. பிள்ளை கொண்டா. சரி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. சரியா? சரிடா, நான் போயிடுவேன், நீ போ. சரி. அச்சோ, என் தங்க பிள்ளைக்கு தூக்கம் வருதா? என் தங்க பிள்ளைக்கு தூக்கம் வருதா? வா, அம்மா உன்னை தூங்க வைக்க. அப்பாவா? என்னம்மா தங்கம், அப்பா இப்பதானே போனாங்க. என்ன, அப்பா கிட்ட வரணுமா? அம்மா அடிப்பாள. ஓஹோ, இவங்க வந்திருக்காங்களோ. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பான்னு சொல்லி கொடுத்தது யாருமா? எங்க வந்தாலும் அடையாளம் கண்டுபிடிச்சு அப்பான்னு கூப்பிடுவேன். ஐயோ, இந்த மனுஷனை என்னத்த சொல்ல. அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா. அப்பாதான், அப்பா கிட்ட வா. சப்பா. இதுக்கப்புறம் புள்ளைய தூக்காம இருந்தோம்னா புள்ள ஏங்கி போயிடும். புள்ளைய குடுக்கறதே அவ அப்பா அப்பான்னு கூப்பிடுதால குடு. அவ கூப்பிடுறத செய்வா. வாங்கிட்டு என்ன அடிக்கிறது? புள்ளைய கொண்டாடி. என் தங்க புள்ள, என் வயிறு புள்ள, என் கிஷோர் பெத்த புள்ளையது, என் கிஷோர் பெத்த புள்ளையது. அப்பாதான், அப்பாவே தான். பாசத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. கொஞ்சம் திரும்பி பாக்குறது. கொசர் வேலைய ஆரம்பிச்சிட்டு. கொஞ்சம் யார் எடுத்து பார்த்தா குறைஞ்சா போயிருவீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஓரக்கண்ணையாவது பாக்குறது. சப்பா, இது சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போதே. காலையில இருந்து சிரிச்சிட்டு வரேன், கண்டுக்கவே மாட்டுக்க. பாப்பா, உங்க அம்மாக்கு ரொம்ப தான் கொழுப்பு பத்துக்க. காலையில இருந்து சுத்திட்டு வந்துகிட்டு இருக்க, கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு ஓரக்கண்ணால பாக்குறது. ஆமாடா, அம்மா ஏறத்தே பார்க்க மாட்டேங்க. நம்ம போவோம். பிள்ளைங்க கொண்டு போறீங்க? வீட்டுக்கு தான். அதெல்லாம் வீட்டுல கொண்டு சேர்த்துருவேன். சரி வாரியா? கூட்டு போறேன். கொண்டுருவேன், ஓடிடுங்க. சரி, பிள்ளைய பத்திரமா கொண்டு போங்க. அதெல்லாம் பத்திரமா கொண்டு போயிருவேன். வாடா, அப்ப போலாமா? பைக்ல போலாமா? இத வச்சுதானே இந்த பிள்ளை மைக்க வச்சிருக்கீங்க. என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் வைக்க முடியும். என்கிட்ட இந்த புல்லட்டு தான் இருக்குது. கூட வந்தா நல்லா இருக்கும். கையில லத்தி தான் இருக்கு, வச்சு வெளுத்துருவேன். தீவ வெளுத்தாலும் வெளுத்துருவா. வாமா, இன்னைக்கு வயிற்று பிரஷர் சரியில்லை, நம்ம போவா. பார்த்து கொண்டு போங்க, வண்டியில மெதுவா போங்க. அதெல்லாம் அக்கறையா தான் இருப்பான். திரும்பி பார்த்துட்டா போகல. அப்பா, உண்மையிலே உன் பார்வை இருக்கு பாரு, ஒரு தாய் பார்த்த மாதிரி இருக்குடி. சரி, பார்த்து போங்க. வாயா. போங்கன்னு சொன்னேன். இல்ல, வண்டியில ஏறது வரைக்கும் பாப்பால பிடிக்கணும்ல. சரி, போங்க. பாக்காத பாரு, அப்பாவி மாதிரி. என்ன பார்த்தா போகாம இல்லையா? இப்ப என்ன பண்ணணும்? பார்த்தா போகாம இல்லையா? ஆரம்பிச்சிட்டு சட்டைய. வேற இல்ல, பக்கத்துல வரணும். வந்து தொலைறேன். இப்பவும் கூட என்ன வெறுக்கலடிங்க. இப்பவும் அதே மரியாதை, அதே பாசம். எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கேன். இப்பவும் நான் சொன்னதுக்கெல்லாம் ஆடுறியடி. உன் காதலுக்கு என் உசிரையே நான் காணிக்கையா கொடுக்கலாண்டி.